ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வேலைக்கு கிளம்பியாச்சு. திங்கட்கிழமை நல்லபடியாக வேலை வேணும். ஒரு புது வேலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், அந்த வேலை இல்லை, இது நம்ம ஃப்ரெண்டோட வேலை தான். ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம டீம்லேருந்து ஒரு ஆள் வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டேன். சில விஷயங்கள்னால அது சரி வரல, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிப்பாட்டியாச்சு. இன்றைக்கி டே எப்படி அமைய போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். நல்லபடியாக அமைஞ்சால் சரி, கடவுளை பார்த்துக்கோ. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் வேலைக்கு. பார்ப்போம். இந்த பாப்போன்ற டைலாக் மட்டும் ஓயாமல் வருது என்கிட்ட. கடையில் டீ வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். டீ வாங்கிட்டு போகணும். புதிதாக பேக்கரி பின்னாடி டீ வாங்கிட்டு போகணும். 3 பேருக்கு தான் டீ வாங்குவேன் நான். ஏன்னா மொத்தமாக கம்பெனியில் மொத்தமாக 3 பேர் தான் இருக்கோம். நான் அப்புறம் இன்னும் 2 பேர், அவ்வளோதான். என்ன பண்ணுறேன்னு தெரியல. வேலைக்கு வேறு ஆளை வேறு ரெடி பண்ணணும், ஒன்றும் புரியலை எனக்கு. தலைவலியாக இருக்குது. டெய்லியும் புலம்ப வேண்டியதாக இருக்குது வீடியோவில். சரி, டீயை வாங்கிட்டு போய் டீயை குடிச்சிட்டு அப்புறமா யோசிப்போம். மாப்பிள்ளை சைட்டை காமிக்கிறதுக்கு ரொம்ப அலையகுறான். ஐயோ, ஃபோன் பண்ணேன், ஃபோனை எடுக்கலை, நாட் ரிஜெக்ட் பண்ண வந்துச்சு. அது பார்த்தா ஒரு சைட்டை போய் பார்த்தேன், அந்த சைட்டும் அவன்ட்டு தான். ஆனால் இப்போ அது பண்ணுறது இல்லையா, இன்னொரு சைட்டு அது பக்கத்தில் இருக்கான், அந்த சைட்டு தான் பண்ணுறதான். ரிட்டன் வந்து இப்போ மறுபடியும் போகிறேன் அதே இடத்துக்கு. அந்த சைட்டை பார்த்து இப்போ அந்த சைட்டுக்கு வேறு இது பண்ண இன்னைக்கு ஆள் விடணும்னா என்ன பண்ணுறது தெரில. பார்ப்போம் என்ன நடக்குது. போய் சைட்டை பார்ப்போம். வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கேன். மீனை என்ன பொறிக்க சொன்னால் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்க. மீனை கறிக்கி வச்சிருக்கு. ஒரு பரவாயில்ல அறிஞ்சது. சாப்பிடாம இருக்கேன். பார்த்துருக்கீங்க என்ன சாப்பாடுன்றதை பேக் கேமராவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தக்காளி சோறு, மீன் பொரியல், உருளைக்கிழங்கு பிரட்டல், மீன் குழம்பு, இதுதான் நீ சாப்பாடு மதியம். நல்லா தூங்கிட்டேன். மணி 3:20 ஆச்சு. போயிட்டு சர்வீனையும் தர்ணேசையும் கூட்டிகிட்டு வரணும். கூப்பிட்டு வந்து தூக்கம் தான் வருது, படுத்து தூங்க தான் போகிறேன். அப்பா, இன்னைக்கு வேலையும் போச்சு மாப்பிள்ளனால. இட்லி வாங்கிட்டு போகிறேன். வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சமைக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. கத்த போகுது. என்னாச்சுன்னா கேம்பஸ் சுகேசனுக்கு வந்தேன். வீட்டில் நெட்ஒர்க்கும் கிடைக்கல. ஆல்ரெடி கிட்டத்தட்ட எத்தனை எம்பி காலி ஆகிருக்குன்னா 1731 எம்பி காலி ஆகிடுச்சு. மொத்தம் 2.5 GB போட்டிருந்தேன். கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். இன்னுமே வீடியோ வந்து அப்லோட் ஆகலை. ஃபஸ்ட்டு டைம் வீடியோ போட்டது சுகேசனை வச்சு வீடியோஸ் போட்டாலே அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே இருக்கா டே 9 தெரியுதா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரிமூவும் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே உள்ளது தெரியுதா, அப்லோட் ஆகுறது, அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நெட்ஒர்க்கு. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ தேடிட்டு இருக்கோம் என்ன யாருன்னு
ஃபோன் பண்ணலை, தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்காண்டி இன்னும் போனானே பேம்பஸ் வாங்க ஆளை காணோம் அப்படின்ட்டு. அப்லோட் ஆனானு தான் போகணும். நெட்டு முடிஞ்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லி ஆயமுல்லா வைக்கணும். அதுதா சொல்லி ஆயமுல்ல, அதுக்கென்ன ஃபோன் அடிச்சிருச்சு. சொல்லு. இந்த வரேன் இருந்த வீடியோ அப்லோட் ஆகல, டவர் இல்லை இங்கே. இந்த வரேன், சரண்யாக்கா வீட்டுக்கிட்ட நிற்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம். பாய்.